ஏமாற்றத்தை நோக்கி தமிழ்நாடு. மாற்றம் மாற்றம் கேட்டீங்க. ஏமாற்றம் கிடைச்சிருக்கு. இளைஞர்களுக்காக இருக்கலாம், பெண்களுக்காக இருக்கலாம். மகளிர் பயணம் தமிழ்நாடு முழுவதும் சொன்னீங்க. ஆட்சிக்கு வந்த முதன கையெழுத்து சொன்னீங்க. இல்ல. மகளிர் உதவித்தொகைக்காக சொல்லியிருந்தீங்க. 2500 சொன்னீங்க. இல்ல. 6 சிலிண்டர் தரேன்னீங்க. இல்ல. எம்எல்ஏக்கு 3 மாசத்திலேயே கார் குடுக்குறீங்க. அது வாக்குறுதி சொல்லவே இல்ல. ஆனா அது குடுக்குறீங்க. எப்படி? கேட்டா உங்களுக்கு கஜானா காலியா இருக்கு, கஜானா காலியா இருக்குன்னு சொல்றீங்க. இப்ப எம்எல்ஏக்கு மட்டும் கார் தர்றதுக்கு எங்கேருந்து பணம் வந்துச்சு? 20,000 கோடி வந்து எப்படி கடன் வாங்குனீங்க? என்ன பண்ணீங்க? அது சொல்ல முடியுமா? சரி, இத விடுங்க. இளைஞர்கள் வேலை வாய்ப்பு இல்லாம திண்டாடிட்டு இருக்காங்க. அவங்கள விட்டுட்டீங்க நீங்க. நேரா எடுத்துன்னு போயிட்டு உத்தரப்பிரதேசல போய் குடுத்து வச்சிருக்கிறீங்க. நீங்க திமுக அரச ஒவ்வொரு நாளும் குறை சொல்லிட்டு இருப்பீங்க. காங்கிரஸ கூட வச்சுக்கின்னு பிஜேபி கூட கூட்டணியில இருக்காரு. அது என்னது? பாயாசமா? பாசிசம் பாசிசம் சொன்னீங்க. இன்னைக்கு அதோட கூட்டணியில இருக்கிறீங்க. நம்ம ஆதவ் அண்ணா சொல்லியிருக்காரு, மோடின்னு சொல்ல வன்னியரசு பேசுனதுக்கு மோடின்னு சொல்லாதீங்கன்னு சொல்லியிருக்காரு. இன்னைக்கு சொல்லிருக்காரு. புரியல. யாருக்கு அடிமையா இருக்குதுன்னு தெரியல. ஆனா தமிழ்நாடுல நடக்கிற ஒரே ஆட்சி பார்த்தீங்கன்னா, பாஜக தான் நடக்குது. அது மட்டும் நல்லா தெளிவா தெரியுது. தமிழ்நாட்டுல வந்து இல்லாத இளைஞர்கள் வந்து உங்களுக்கு உத்தரப்பிரதேசத்துல இருக்கிறாங்க. நன்றி.